அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜலட்சுமி மூர்த்தி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். என்ன அப்படின்றத என்னோட பிரைட் ஸ்டூடெண்ட் தான் சொல்ல போறாங்க. பை சீயிங் திஸ் இமேஜ், எஸ், எனக்கு தெரியும் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வெரி இன்டெலிஜென்ட். இந்த பிக்சரை பார்த்தே வந்துட்டு ரொம்ப ஈஸியா சொல்லிட்டாங்க. ஐஸை பத்தி தான் பார்க்க போறோம் அப்படின்னுட்டு. ஓகே, இன்னைக்கு வந்துட்டு நம்ம ஐஸை பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது ஐஸோட ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன், அதாவது anatomy and physiology ஆஃப் ஐஸ். இது வந்து எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி ஐஸ், இது வந்து இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி ஐஸ். ஐஸ் வந்து ஒன் ஆஃப் த சென்ஸ் ஆர்கன். சரிங்களா? நம்மளுக்கு வந்து 5 சென்ஸ் ஆர்கன் இருக்கு. அதெல்லாம் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு சே அகைன் அண்ட் அகைன். நெக்ஸ்ட் ப்ளீஸ். ஸோ ஐஸை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி ஐஸை பத்தியான ஒரு சில உண்மைகளை வந்துட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். தட் இஸ் த ஃபேக்ட்ஸ் அபவுட் ஐஸ் அப்படின்னுட்டு சொல்லுவாங்க. நம்மளோட ஐஸ்னால வந்துட்டு நம்மளுக்கு 10 மில்லியன் டிஃப்ரெண்ட் கலர்ஸை வந்துட்டு நம்மளால டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்க முடியும். அதாவது 1 மில்லியன் அப்படின்னா வந்துட்டு 10 லட்சம், 10 மில்லியன் அப்படின்னா வந்துட்டு 100 lakhs, 100 லட்சம் டிஃப்ரெண்ட் கலர்ஸை வந்துட்டு பார்க்க முடியும். பாருங்க எவ்வளவு வந்துட்டு ஒரு அட்மைரபிள் திங்ஸா இருக்கு. அது மட்டும் இல்ல, 80% ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸை வந்துட்டு வெளியில இருக்க என்விரான்மெண்ட்னால வந்துட்டு பர்சீவ் பண்ணுது அப்படின்ட்டு சொல்றாங்க. நம்மளோட ஐஸ் வந்துட்டு கண்ணுல வந்துட்டு எல்லாமே வந்து தெரியும் அப்படின்ட்டு சொல்றாங்க. பாருங்க, பாக்குறது மட்டும் இல்லாத நம்ம சிரிக்கிறது, கோவப்படுறது, கண் வந்து பேசுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? ஸோ எவ்ரி திங் வில் பி அப்சர்வ்டு பை த எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட் அப்படின்னுட்டு சொல்றாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த ஐஸை வந்து ஒரு மெகா பிக்சல் கேமராவுக்கு வந்துட்டு ஈக்குவல் பண்றாங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு ஐஸ் வந்து இமேஜஸ் வந்துட்டு கேப்சர் பண்ணுது அப்படின்னுட்டு. அது மட்டும் கிடையாது, நம்ம பாடியில இருக்க மசில்ஸ கம்பேர் பண்ணக்குள்ள ஐ மசில்ஸ் தான் வந்துட்டு ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஆக்டிவ் மசில்ஸ் அப்படின்னுட்டு சொல்றாங்க. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த வைவா கொஸ்டின்ஸ். ஸோ ப்ளீஸ் பி கீப் இட் இன் மெமரி. நெக்ஸ்ட் ப்ளீஸ். ஐஸ்ல வந்துட்டு 3 பார்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. அதுதான் வந்துட்டு இங்க டேபிள் காலமா வந்து போட்டிருக்காங்க. வால்ஸ் ஆஃப் த ஐஸ், அதாவது அந்த ஐஸோட வால்ஸ், அதுல வந்துட்டு 3 லேயர்ஸ் வந்துட்டு இருக்கு. என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவுட்டர் லேயர், மிடில் லேயர் அண்ட் இன்னர் லேயர். அவுட்டர் அப்படின்னா வெளியில இருக்குது, மிடில்னா நடுவுல இருக்குது, இன்னர் அப்படின்னா வந்துட்டு அதுக்குள்ளார இருக்கிறது. மிடிலுக்கு அடுத்து இருக்கிற பார்ட் தான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இதுல வந்து அவுட்டர் லேயர்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்க்லீராவும் கார்னியாவும். மிடில் லேயர்ல வந்துட்டு கோராய்ட்ஸ், லியரி பாடி அண்ட் ஐரிஸ். இன்னர் லேயர்ல ரெட்டினா. ஸோ ரொம்ப சிம்பிளா வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் ப்ளீஸ். ஓகே, இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் த ஐஸ். ஐஸோட ஸ்ட்ரக்சரை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி ஐஸை பத்தி ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இங்க வந்துட்டு என்ன அப்படி கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா, இந்த ஐஸ் வந்துட்டு எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆர்பிட் ரீஜன், அதாவது நம்மளோட ஃபேஸ்ல வந்துட்டு இந்த ஐ சாக்கெட், இந்த ரவுண்டா இருக்கு பாருங்க, இந்த பார்ட் தான் ஐ சாக்கெட் அப்படின்னு சொல்லுவோம். இது ஆர்பிட் ரீஜன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆர்பிட்டல் கேவிட்டி உள்ளார வந்துட்டு இந்த ஐஸ் போயிட்டு உட்கார்ந்துருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, இந்த ஐஸ்க்கு வந்துட்டு எந்த நர்வ் சப்ளை ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, செகண்ட் கிரேனியல் நர்வ், அதாவது ஆப்டிக் நர்வ் தான் வந்துட்டு இந்த ஐஸ்க்கு சப்ளை ஆகுது. ஆல்ஃபாக்டரி, ஆப்டிக், அக்லோமோட்டர், அந்த மாதிரி வந்துட்டு 12 pairs ஆஃப் நர்வ்ஸ் வந்துட்டு நான் போட்டிருக்கேன். ஸோ அதுல செகண்ட் நர்வ்ஸ் தான் வந்துட்டு இந்த ஆஃப்தால், அதாவது ஐஸுக்கு வந்து சப்ளை ஆகுதுன்னு சொல்றாங்க. ஐஸோட ஷேப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பெரிக்கல். உங்களுக்கு ஷேப் தெரியணுன்றதுக்காக வந்துட்டு நான் இதை காமிச்சிருக்கேன். அதாவது ரவுண்ட் இன் ஷேப். இதனோட டயமீட்டர் 2.5 சென்டிமீட்டர். இதுல போனி வால்ஸ் ஆஃப் த ஆர்பிட் அண்ட் ஃபேட், அதாவது இந்த ஐஸ் வந்துட்டு இந்த போனி பார்ட்ல சிச்சுவேட் ஆயிருக்கிறதுனால உங்களுக்கு இன்ஜுரியில இருந்து ப்ரிவென்ட் பண்ணுது. சரிங்களா? நெக்ஸ்ட் ப்ளீஸ். ஸோ ஐஸ்ல வந்துட்டு 3 டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்துட்டு இருக்கு. நான் சொன்னேன் ஆல்ரெடி. அவுட்டர் ஃபைப்ரஸ் லேயர், மிடில் வாஸ்குலர் லேயர், தென் இன்னர் நர்வஸ் டிஷ்யூ லேயர்.
fibrous அப்படின்னா வந்துட்டு the outer layer is made up of fibrous tissue. Middle vascular. Vascular அப்படின்னா vascularity, vascular vessels அப்படின்னாலே it is related to blood அப்படின்னு வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. சிம்பிளா வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. vascular அப்படின்னா blood supply. இந்த middle layerல வந்துட்டு நிறைய blood supply வந்துட்டு இருக்கும். So that we can call it as middle vascular layer. Then inner nervous tissue layer means nerves வந்துட்டு நிறைய வந்து supply ஆகும் இந்த inner layerல. So outer fibrous layerல வந்துட்டு என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்க்லீராவும் கார்னியாவும் இந்த ப்ளூ கலர்ல வந்துட்டு காமிச்சிருக்காங்க பாருங்க. இதுதான் வந்துட்டு outer fibrous layer. மிடில்ல வந்துட்டு இந்த ஒரு மாதிரி ஆரஞ்சு கலர்ல வந்துட்டு காமிச்சிருக்காங்க பாருங்க. இதான் வந்துட்டு வாஸ்குலர் லேயர் ஆர் வாஸ்குலர் டியூனிக் அப்படின்ட்டு சொல்லலாம். இதுல வந்து 3 பார்ட்ஸ் இருக்கு. என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கோராய்டு, சிலியரி பாடி அண்ட் ஐரிஸ். இதை ஒண்ணா நம்ம வந்துட்டு பார்க்கலாம். ரெட்டினால வந்துட்டு பிக்மெண்டட் லேயர் அண்ட் நியூரல் லேயர் இதுதான் வந்துட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ப்ளீஸ். ஓகே, உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக வந்துட்டு இந்த இமேஜஸ் வந்து போட்டிருக்கேன் பாருங்க. அதான் கலர் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிச்சிருக்காங்க. வாஸ்குலர் லேயர்ல வந்துட்டு நிறைய பிளட் சர்க்குலேஷன்ஸ் இருக்கிறதுனால அது வந்து ப்ரௌனிஷ் கலரா வந்துட்டு இருக்கும். ஓகே, அவுட்டர் ஃபைப்ரஸ் லேயர்ல வந்துட்டு என்ன இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். அதுல வந்துட்டு ஸ்க்லீரா அண்ட் கார்னியா இந்த 2 பார்ட் தான் வந்துட்டு அவுட்டர் ஃபைப்ரஸ் லேயர்ல வந்துட்டு இருக்கு. இது வந்து ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா it gives the shape of the eyeball. அதாவது இந்த ஸ்க்லீரா வந்துட்டு எந்த பார்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஒயிட்டா இருக்கு பாருங்க, இதுதான் வந்துட்டு ஸ்க்லீரா. இங்க இதுல இருந்து இது வரைக்கும் வந்துட்டு வரும். அந்த ஒயிட் பார்ட்டே வந்துட்டு ஆன்டீரியரா வந்துட்டு வரப்ப டிரான்ஸ்பரண்ட் ஸ்ட்ரக்சரா வந்துட்டு இருக்கும். கண்ணாடி மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர், அது வந்து கலர்லெஸ். அத வந்துட்டு கார்னியா அப்படின்னுட்டு சொல்றாங்க. சரிங்களா? The sclera or white of the eye forms the outermost layer of the eyeball. இங்க வந்துட்டு இப்படி வெளியில வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் இமேஜ்ல நான் காமிச்சிருந்தேன் பாருங்க, இதுதான் வந்துட்டு ஸ்க்லீரா அப்படின்னுட்டு சொல்றாங்க. இதுல 1/6 அது ஆல்ரெடி இதுதான் 1/6 போர்ஷன். 1/6 part of the sclera is transparent and it is known as cornea. இங்க வந்து கலர்லெஸ் ஸ்ட்ரக்சர் வந்துட்டு இருக்கும். இந்த கண்டினியூஷனோட ஸ்க்லீரா அததான் வந்துட்டு இங்க கார்னியா அப்படின்ட்டு சொல்றாங்க. இதை வந்து 5/6 போர்ஷன் அப்படின்ட்டு சொல்றாங்க. அதாவது பேக் ஆஃப் தி ஐ, சைட்ஸ் ஆஃப் தி ஐல வந்துட்டு சிச்சுவேட் ஆயிருக்கும். இங்க பாருங்க இந்த இமேஜஸ்ல வந்துட்டு தெரியும். இது ஸ்க்லீரா, ஐரிஸ், பீப்புள். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஐஸ் வந்து பத்தி படிக்கிறப்ப எந்தெந்த பார்ட் எங்கெங்க இருக்கு அப்படின்றத வந்து பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இந்த நோட்ஸ் ரிலேட்டடா வந்துட்டு நோட்ஸ் வந்து கோரிலேட் பண்ணி படிச்சீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து the cornea is described as the window of the eye. இந்த கார்னியாவை வந்துட்டு விண்டோ ஆஃப் த ஐன்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா லைட் ரேஸ், அதாவது நம்ம பாக்குறது வந்துட்டு எது வழியா கண்ணுக்குள்ளார ஊடுருவுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கார்னியா வழியா தான் ஊடுருவி இந்த ரெட்டினாவை வந்துட்டு டச் பண்ணுது. ரெட்டினாவோட வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெளியில இருந்து வர அந்த ரேஸை வந்துட்டு அப்சர்வ் பண்ணி அது கலரா கருப்பா வெள்ளையா அப்படின்றத வந்துட்டு விஷனா வந்துட்டு டிஃபரன்ஷியேட் பண்ணி பிரெயினுக்கு வந்துட்டு ஆப்டிக் நர்வ் மூலமா அனுப்பி அதை ரிஃப்ளெக்ட் பண்ண வைக்குது. சரிங்களா? ஸோ சிச்சுவேட் இது வந்துட்டு இந்த ஸ்க்லீரா அண்ட் கார்னியா எங்க சிச்சுவேட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவுட்டர் அண்ட் போஸ்டீரியர் லேயர், அவுட்டர், போஸ்டீரியர் அண்ட் லேட்டரல். ஆன்டீரியர்லி இது அவுட்டராகவும் போஸ்டீரியராகவும் இருக்கு. ஆன்டீரியர்லி transparent layer of the eyeball. சரிங்களா? கிளியரா? ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். இந்த ஐஸுக்கு மேல வந்துட்டு ஆன்டீரியரா வந்துட்டு டிரான்ஸ்பரண்ட் லேயர் இருக்கும். அதுதான் வந்துட்டு கார்னியா அப்படின்ட்டு சொல்றோம். இங்க சைட்ல ஒயிட்டா தெரியுது பாருங்க, இதெல்லாம் வந்துட்டு ஸ்க்லீரா. நெக்ஸ்ட் ப்ளீஸ். ஓகே, ஐஸ்ல வந்துட்டு என்னென்ன மசில்ஸ் வந்துட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 எக்ஸ்ட்ரின்சிக் மசில்ஸ் வந்துட்டு இருக்கு. இந்த ஐபால் வந்து முன்னாடி பின்னாடி சைட்ல கீழே மேல எல்லாம் வந்துட்டு ரொட்டேட் பண்றதுக்கு இந்த எக்ஸ்ட்ரின்சிக் மசில்ஸ் தான் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுது அப்படின்ட்டு சொல்றாங்க. அதாவது 4 ஸ்ட்ரெயிட் ரெக்டஸ் மசிலும் 2 ஒப்ளிக் மசிலும் வந்துட்டு இது பண்ணுது. சுப்பீரியர் ஒப்ளிக், இன்ஃபீரியர் ஒப்ளிக் பாருங்க, இது வந்து 2 ஒப்ளிக் மசில்ஸ். ஒப்ளிக்னா வந்துட்டு கிராஸ் வைஸ்ல வந்துட்டு போற மசில்ஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு ஆன்டீரியராகவும் போஸ்டீரியாவும் லேட்டரலாவும் வந்துட்டு போறது வந்துட்டு ரெக்டஸ் மசில் அப்படின்னுட்டு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் இந்த ஸ்க்லீராவோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து ஐஸை வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படின்னுட்டு சொல்றாங்க. அதாவது ப்ரொடெக்ஷன் டு த டெலிகேட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஐஸ் விதின் த ஐபால்.
இந்த இமேஜ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். வெளியில வெள்ளையா இருக்கு பாருங்க, அதுதான் ஸ்க்லீரா. இந்த வெள்ளையோட பார்ட் கண்டினியூஷன் ஆன்டீரியரா வந்துட்டு டிரான்ஸ்பரண்ட் லேயரா வந்துட்டு வரும். இங்க இது தெரியுது பாருங்க, இதுதான் கார்னியா அப்படின்னுட்டு சொல்றாங்க. சரிங்களா? அது வந்துட்டு இன்ட்ராகுலர் ப்ரெஷரை வந்துட்டு ரெசிஸ்ட் பண்ணுது. தென் ஷேப் ஆஃப் த ஐபால், ஐஸ்க்கு வந்துட்டு ஒரு ஷேப் வந்து கொடுக்குது. இந்த ஸ்க்லீராவோட ஸ்ட்ரக்சர் வந்துட்டு ஐ மூவ்மெண்ட்டுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னுட்டு சொல்றாங்க. இந்த ஸ்மூத் ஸ்ட்ரக்சர் நம்ம வந்துட்டு ஐஸ் மூவ் ஆகிறப்ப பாருங்க, இந்த பீப்புள் தென் ஐரிஸ் எல்லாமே வந்துட்டு இப்படி இப்படி மூவ் ஆகுறப்ப ஒயிட் வந்துட்டு நம்மளுக்கு இந்த சைடு நிறையாவும் இந்த சைடு கம்மியாகும் அப்படின்னு தெரியும். ஸோ அதுதான் வந்துட்டு இட் அலோஸ் த ஐஸ் மூவ்மெண்ட், ஸ்மூத் ஐ மூவ்மெண்ட்டுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுது அப்படின்ட்டு சொல்றாங்க. சரிங்களா? கார்னியா ஏதோ காமிச்சிருக்காங்க பாருங்க, இதுல இருந்து இது வரைக்கும் ஒயிட் டிரான்ஸ்பரண்ட் லேயர், அதுதான் வந்துட்டு கார்னியா, இது வந்து ஸ்க்லீரா. ஃபர்ஸ்ட் லேயர் வந்துட்டு உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸ்பிரஸ் ஓகே. செகண்ட் லேயர் வந்துட்டு மிடில் லேயர், அதாவது வாஸ்குலர் லேயர், மிடில் லேயர் ஆர் டியூனிகா மீடியா ஆர் டியூனிகா வாஸ்குலஸா எப்படி வேணாலும் வந்துட்டு சொல்லலாம். அதுல வந்துட்டு 3 பார்ட்ஸ் இருக்கு. என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கோராய்டு, சிலியரி பாடி அண்ட் ஐரிஸ். கோராய்டு அப்படின்னா வந்துட்டு இங்க இருக்கு பாருங்க, இதுதான் செகண்ட் லேயர், ரெட்டா கொடுத்துருக்காங்க பாருங்க, இது வந்து செகண்ட் லேயர். ஃபர்ஸ்ட் லேயர் வந்துட்டு அவுட்டர் லேயர்ல இருக்க பார்ட் வந்து ஸ்க்லீரா. செகண்ட் மிடில் லேயர்ல இருக்கிறது வந்து கோராய்டு, இதுதான். சிலியரி பாடி வந்துட்டு இங்க இருக்கு பாருங்க, இதுதான் வந்துட்டு சிலியரி பாடி, இதுல காமிச்சிருக்காங்க பாருங்க, இதுல இருந்து இது வரைக்கும் வர்றது ஃப்ரண்ட்ல வந்து சிலியரி பாடி, இந்த பார்ட் வந்து சிலியரி பாடி. தென் ஐரிஸ் வந்துட்டு உங்களுக்கு ஐஸ்ல ஃப்ரண்ட்ல வந்துட்டு வரும், கிராஸ் செக்ஷன்ல வந்துட்டு இருக்கு பாருங்க சிலியரி பாடி, இது வந்துட்டு சிலியரி பாடி. இது சிலியரி பாடி. ஐரிஸ் வந்துட்டு இது இருக்கு பாருங்க, இது ஐரிஸ், அதுல வந்துட்டு ஆரஞ்சு கலர் ஸ்ட்ரக்சர் வந்துட்டு இருக்கு பாருங்க, இதுதான் வந்து கோராய்டு. இந்த இது மூணுமே சேர்ந்து வந்துட்டு யூபியல் ட்ராக் அப்படின்னுட்டு சொல்றாங்க. இதுல வந்துட்டு நிறைய பிளட் வெசல்ஸ் வந்துட்டு இருக்கும். இந்த ஐரிஸ்க்கு நடுவுல வந்துட்டு ஸ்மால் ஓப்பன் வந்துட்டு இருக்கும், அதுதான் வந்துட்டு பியூப்பிள் அப்படின்னுட்டு சொல்றாங்க. சிலியரி பாடி, கார்னியா, ஐரிஸ், லென்ஸ். லென்ஸ் வந்துட்டு பின்னாடி வந்துட்டு அமைஞ்சிருக்கும். சரிங்களா? ஸ்க்லீரா வந்து அவுட்டர் லேயர். நெக்ஸ்ட் இந்த கோராய்டுல வந்துட்டு என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதான் அந்த 5/6 ஸ்க்லீராக்கு அடுத்தது அந்த 5/6 இன்னர் சர்ஃபேஸ் வந்துட்டு போஸ்டீரியரா வந்துட்டு அமைஞ்சிருக்குது அந்த கோராய்டு. இதுல வந்துட்டு தின் பிக்மெண்டட் மெம்பரேன், அதாவது ப்ரௌனிஷ் கலர்ல வந்துட்டு இருக்கும், situated between the sclera. இந்த கோராய்டு வந்து எதுக்கு இடையில அமைஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, between the sclera and retina. ரெட்டினாக்கும் ஸ்க்லீராக்கும் இடையில வந்துட்டு இருக்கிற லேயர் தான் வந்துட்டு கோராய்டு. அதுதான் வந்துட்டு இங்க கொடுத்துருக்காங்க. இட்ஸ் ரிச் இன் வெரி பிளட் வெசல்ஸ் அண்ட் சாக்லேட் ப்ரௌன் இன் கலர். இதுல வந்துட்டு நிறைய பிளட் வெசல்ஸ் போகிறதுனால தான் இது ப்ரௌன் இன் கலர்ல வந்துட்டு இருக்கு. லைட் enters into through the pupil, stimulate the nerve endings in the retina and is then absorbed by the choroid. அதாவது நம்ம லைட் வந்துட்டு பியூப்பிள்ல வந்துட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி அது வந்து நர்வ் எண்டிங் ரெட்டினால இருக்க நர்வ்ஸ் வந்துட்டு ஸ்டிமுலேட் பண்ணுது. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இந்த கோராய்டு லேயர்ல வந்து அப்சர்வ் ஆகுது அப்படின்னுட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஓகே, சிலியரி பாடி. இந்த சிலியரி பாடியோட வேலை என்ன, இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுதான் வந்துட்டு சிலியரி பாடி. இங்க பாருங்க, இதுதான் வந்துட்டு சிலியரி பாடி. இந்த 5/6 போர்ஷன்ல வந்துட்டு இருக்கிறது ஃபுல்லா கோராய்டு, அதுவே வந்துட்டு ஆன்டீரியரா வந்ததுன்னா சிலியரி பாடி. அது அதனோட கண்டினியூஷன்ஸ், அதாவது அந்த கோராய்டோட கண்டினியூஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. கண்டினியூஷன் ஆஃப் கோராய்டு கன்சிஸ்டிங் ஆஃப் ஸ்மூத் மசில் ஃபைபர், தட் இஸ் சிலியரி பாடி. இங்க இதுதான் ஸ்மூத் மசில் ஃபைபர்ஸ், இதுதான் வந்துட்டு சிலியரி பாடி அப்படின்ட்டு சொல்றோம். இதுல வந்துட்டு சஸ்பென்சரி லிகமெண்ட் வந்துட்டு இருக்கு, இங்க ஜவ்வு மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க, இதுதான் வந்துட்டு சஸ்பென்சரி லிகமெண்ட் which is attached in the lens. இந்த லென்ஸை வந்துட்டு ஹோல்ட் பண்ணி நிக்குது இந்த சஸ்பென்சரி லிகமெண்ட். இதனோட வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா,
உங்களுக்கு ஒரு ஆப்ஜெக்ட வந்து கிட்டையும் தூரமும் வச்சு பார்க்குறப்ப இந்த லென்ஸ் வந்துட்டு என்லார்ஜ் ஆகும், ஷ்ரிங்க் ஆகும். அதாவது அதுக்கு தகுந்த மாரி வந்துட்டு இந்த லென்ஸ் அட்ஜஸ்ட் ஆகுறப்ப இந்த சஸ்பென்சரி லிகமெண்ட் வந்து ம் சுருங்கி நீட்டு வளைஞ்சு குடுக்கும். சரிங்களா? அதுதான் வந்துட்டு இந்த சஸ்பென்சரி லிகமெண்டோட வேலை. அதாவது அட்ஜஸ்டிங் தி திக்னஸ் ஆஃப் த லென்ஸ் அதான் குடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ஐரிஸ். ஐரிஸ் வந்துட்டு எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ இந்த பார்ட் தான் வந்துட்டு ஐரிஸ். இந்த நடுவுல இருக்கிறது வந்து பியூப்பிள். சரிங்களா? ஐரிஸ் வந்துட்டு ரொம்ப வந்து வேரி ஆகும். அதனோட கலர்ஸ் வந்துட்டு ஒரு சிலவங்களுக்கு வந்துட்டு ப்ளூவா இருக்கும். ஒரு சிலவங்களுக்கு வந்துட்டு ப்ரௌனா இருக்கும். ஒரு சிலவங்களுக்கு வந்துட்டு பிளாக்காவே இருக்கும். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி ஹெரிடிட்டி. இட் இஸ் வெரி இங்க பாருங்க இட் இஸ் விசிபிள் கலர்டு பார்ட் ஆஃப் த ஐ. இது வந்துட்டு ஐரிஸ் வந்து கலர்டு பார்ட் ஆஃப் த ஐஸ் அப்படின்ட்டு சொல்றாங்க. எங்க தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வெளியில, அதாவது ஆன்டீரியர் பார்ட் ஆஃப் த சிலியரி பாடி. சிலியரி பாடியில இருந்து அதுக்கு வந்துட்டு ஆன்டீரியர் பார்ட்ல வந்துட்டு அமைஞ்சிருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க. லென்ஸுக்கு முன்னாடி இருக்கு. சரிங்களா? இட்ஸ் லையிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த லென்ஸ். இது வந்துட்டு ஐரிஸ் வந்துட்டு இட் இஸ் பிக்மெண்டட் மெம்பரேன் அண்ட் சரௌண்ட்ஸ் பீப்புள். அதாவது பீப்புள் இதுதான் பீப்புள். இதை சுத்தி வந்துட்டு இந்த ஐரிஸ் அமைஞ்சிருக்கு அப்படின்னுட்டு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, it arises from the margin of ciliary body and forms a dark centered opening called pupil. Pupil வந்துட்டு எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐரிஸோட சென்டர் பார்ட்ல இருக்கு. இது இந்த ஐரிஸ் வந்துட்டு எதுல இருந்து ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்ஜின் ஆஃப் த சிலியரி பாடி, இந்த சிலியரி பாடியில இருந்து ஆரம்பிச்சிருக்கு. அதனோட சென்டர் பார்ட் வந்துட்டு பியூப்பிள் அப்படின்னுட்டு சொல்றாங்க. the space between the cornea. கார்னியானா வந்துட்டு ஒயிட் டிரான்ஸ்பரண்ட் லேயர் வந்துட்டு சொன்ன ஸ்க்லீராவோட கண்டினியூஷன், அதுதான் வந்துட்டு கார்னியா. அந்த கார்னியாக்கும் லென்ஸுக்கும் இடையில இருக்கிற இன்ஃப்ரண்ட் அந்த ஸ்பேஸ் பிட்வீன் த கார்னியா அண்ட் த லென்ஸ் பிஹைண்ட் த இஸ் ஆன்டீரியர் செக்மெண்ட். அதாவது ஆன்டீரியர் செக்மெண்ட் வந்துட்டு எதை சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பார்ட்டை தான் வந்துட்டு சொல்றாங்க. ஸ்பேஸ் பிட்வீன் த கார்னியா, இந்த கார்னியாக்கும் லென்ஸுக்கும் இடையில இருக்கிற பார்ட், இதுதான் வந்துட்டு ஆன்டீரியர் செக்மெண்ட் சொல்லிட்டு. ஆன்டீரியர் சேம்பர் வந்து நான் வேற இமேஜ்ல காமிச்சிருக்கேன், அதுல பாருங்க, நல்லா வந்துட்டு ஈஸியா புரியும். இந்த ஒர்க்கு பாருங்க. ஸ்பேஸ் பிட்வீன் த கார்னியா அண்ட் லென்ஸ், இந்த கார்னியாக்கும் லென்ஸுக்கும் இடையில இருக்கிற இந்த பார்ட் தான் வந்துட்டு ஆன்டீரியர் சேம்பர் அப்படின்னுட்டு சொல்றோம். இங்க வந்துட்டு அக்வஸ் ஹியூமர் என்ற ஃப்ளூயிட் வந்துட்டு இருக்கும். தென் போஸ்டீரியர் சேம்பர் வந்துட்டு அந்த லென்ஸுக்கு பின்னாடி இருக்கிற பார்ட், அதை வந்து போஸ்டீரியர் சேம்பர் அப்படின்னுட்டு சொல்றாங்க. சரிங்களா? இதுல காமிச்சிருக்கேன் பாருங்க அழகா. இதுல வந்துட்டு உங்களுக்கு நல்லா ஈஸியா புரியும். இந்த ஸ்பேஸ் பிட்வீன் த ஐரிஸ் அண்ட் கார்னியா இஸ் கால்ட் ஆன்டீரியர் சேம்பர். அதாவது இதுதான் ஆன்டீரியர் சேம்பர். எதுக்கும் நடுவுல அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்னியாக்கும் ஐரிஸ்க்கும் நடுவுல இருக்கிற பார்ட், இது வந்து கார்னியா. இந்த கலர்டு ஸ்ட்ரக்சர் இருக்கு பாருங்க, இது வந்து ஐரிஸ். இது நடுவுல இருக்கிறது வந்து பீப்புள். கிளியரா? இது பாருங்க, இந்த கலர் வந்துட்டு பீப்புள், அதுக்கு வெளியில இருக்கிறது வந்து ஐரிஸ். கார்னியாக்கும் ஐரிஸ்க்கும் இடையில இருக்க பார்ட் வந்து ஆன்டீரியர் சேம்பர். அப்புறம் போஸ்டீரியர் சேம்பர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் பிட்வீன் த லென்ஸ் ஐரிஸ்க்கும் இந்த ஐரிஸ்க்கும் லென்ஸுக்கும் இடையில இருக்கிற பார்ட்டை வந்து போஸ்டீரியர் சேம்பர் அப்படின்ட்டு சொல்றாங்க. இந்த ஐரிஸ்க்கும் லென்ஸுக்கும் இடையில இருக்கிற பார்ட் வந்து போஸ்டீரியர் சேம்பர். இதுல வந்துட்டு ஃப்ளூயிட் ஃபில்டு கேவிட்டி வந்துட்டு இருக்கு, அதுதான் வந்துட்டு அக்வஸ் ஹியூமர். இது வந்துட்டு பாராசிம்பத்தட்டிக் நர்வ்ஸ் வந்துட்டு சிம்பத்தட்டிக் அண்ட் பாராசிம்பத்தட்டிக் நர்வ் சிஸ்டம்ல நம்ம படிப்போம். அதனோட நர்வ் சப்ளை வந்துட்டு இங்க இருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க. இந்த லென்ஸ் வந்துட்டு கன்ஸ்ட்ரிக்ட் ஆகிறதுக்கு பாராசிம்பத்தட்டிக்கும், டைலேட் ஆகிறதுக்கு இந்த லென்ஸ் வந்துட்டு சுருங்கிறதுக்கு பாராசிம்பத்தட்டிக் நர்வ்ஸும், டைலேட் ஆகிறதுக்கு அதாவது தின் ஆகிறதுக்கு, இது திக்கன் ஆகிறதுக்கு பாராசிம்பத்தட்டிக் நர்வ்ஸும், இது டைலேட் ஆகிறதுக்கு அதாவது தின் ஆகிறதுக்கு சிம்பத்தட்டிக் நர்வ்ஸும் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னுட்டு சொல்றாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து லென்ஸ். லென்ஸ்ல வந்துட்டு என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐரிஸ் பியூப்பிள், அதுக்கு
இமீடியட் பேக், அதாவது அதுக்கு பின்னாடி வந்துட்டு அமைஞ்சிருக்கு. இந்த ப்ளூ கலர்ல வந்துட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த ப்ளூ கலர்ல இதுதான் வந்துட்டு ஐரிஸ். அது சென்டர் பார்ட் வந்து பீப்புள், அப்படியே பீப்புளுக்கு இமீடியட்லி சிச்சுவேட்டட் பேக் ஆஃப் த பீப்புள், அதுதான் வந்துட்டு லென்ஸ். இந்த ஒயிட் கலர்ல மார்க் பண்ணி காமிச்சிருக்காங்க பாருங்க, அதுதான் வந்துட்டு லென்ஸ். இது வந்துட்டு எலாஸ்டிக் எலாஸ்டிக் சர்க்குலர் பை கான்வெக்ஸ் பாடி, அதாவது வெளியில இருந்து வர ஒளிக்கு தகுந்த மாதிரி இந்த லென்ஸ் வந்துட்டு அட்ஜஸ்ட் ஆயிட்டு அந்த ஒளியை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுது உள்ளார. சரிங்களா, அதுதான் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இதனோட திக்னஸ் வந்துட்டு கண்ட்ரோல் பண்றது வந்து இந்த சைட்ல இருக்க சிலியரி பாடி, அதாவது சிலியரி மசில்ஸும் சஸ்பென்சரி லிகமெண்ட்டும் வந்துட்டு இந்த திக்னஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இங்க பாருங்க, திஸ் இஸ் த லென்ஸ் விச் இஸ் சிச்சுவேட்டட் பிஹைண்ட் ஆஃப் த பீப்புளுக்கு பின்னாடி வந்துட்டு இருக்கு. இந்த கிரீன் கலர்ல காமிச்சிருக்காங்க பாருங்க, இது வந்து ஐரிஸ். வெளியில வந்துட்டு டிரான்ஸ்பரண்ட் லேயர் வந்து கார்னியா, இது வந்துட்டு ஸ்க்ளீரா. அவுட்டர் லேயர் வந்து ஸ்க்ளீரா, இது வந்துட்டு கார்னியா. தென் மிடில் லேயர் வந்துட்டு கோராய்டு, இந்த ஆரஞ்சு கலர்ல இருக்கு பாருங்க இது. அதுல வந்துட்டு அந்த கோராய்டோட கண்டினியூஷன் ஆன்டீரியர்லி வந்துட்டு சிலியரி பாடி ஆர் சிலியரி மசில்ஸ் அப்படின்ட்டு சொல்றாங்க. அதுல அட்டாச் ஆகிருக்கிறது வந்து சஸ்பென்சரி லிகமெண்ட். இந்த லென்ஸ் வந்துட்டு கன்ஸ்ட்ரிக்ட் ஆகுறதுக்கும் டைலேட் ஆகுறதுக்கும் இந்த சிலியரி மசில்ஸ் தான் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுது. அந்த சஸ்பென்சரி லிகமெண்ட் வந்து இந்த லென்ஸை வந்துட்டு ஹோல்ட் பண்ணி இருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க. நம்ம கண்ணுல இருக்கிற பார்ட்ல இந்த ஐஸ் தான் வந்துட்டு இந்த லென்ஸ் தான் வந்துட்டு ஒன்லி ஸ்ட்ரக்சர் இந்த ஐ that can vary refractive power achieved by the changing thickness, அதாவது அதனோட திக்னஸ் சுருங்கி விரிகிற தன்மை கொண்ட ஒரே பார்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த லென்ஸ் தான் வந்துட்டு சொல்றாங்க. கண்ணுல இருக்கிற பார்ட்ல இந்த லென்ஸ் தான் வந்துட்டு சுருங்கி விரிகிற தன்மையை கொடுக்குது. இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த ரிஃப்ளெக்ட்ஸ் த லைட், அதாவது வெளியில இருந்து வர ஒளிக்கு தகுந்த மாதிரி இது திக்காவும் தின்னாவும் வந்துட்டு மாறுது அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து சிலியரி மசில் வந்துட்டு கண்ட்ராக்ட் ஆகுறப்ப, கண்ட்ராக்ட்னா வந்துட்டு சுருங்குறப்ப, ஸோ ஃபார்வர்டு வெளியில வந்துட்டு போகுது. அப்புறமா வந்துட்டு டைலேட் ஆகுறப்ப வந்து உள்ளார வருது அப்படின்ட்டு சொல்றாங்க. இந்த இருக்கு பாருங்க, இந்த சிலியரி மசில்ஸ் வந்துட்டு கண்ட்ராக்ட் ஆகுறப்ப, when சிலியரி மசில் கண்ட்ராக்ட் இட் மூவ்ஸ் ஃபார்வர்டு, இது வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா இங்க பிடிச்சி இழுக்கிறப்ப இது வந்துட்டு முன்னாடி போகும். ஸோ அது ரிலாக்ஸ் ஆகுறப்ப வந்துட்டு அகைன் வந்துட்டு இட் பேக்ஸ் டு த நார்மல் பொசிஷன். அதுதான் வந்துட்டு இங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் வந்து நியரஸ்ட் ஆப்ஜெக்ட் வியூடு திக்கர் த லென்ஸ் பிகம் டு அலோ த ஃபோக்கஸிங், அதாவது கிட்ட இருக்க பொருளை வந்து பார்க்கறப்ப இந்த லென்ஸ் வந்துட்டு திக் ஆகுது அப்படின்ட்டு சொல்றாங்க ஃபோக்கஸ் பண்றதுக்கு. சரிங்களா, இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து அவுட்டர் லேயர்ல வந்துட்டு ஸ்க்ளீராவும் கார்னியாவும், இதுதான் வந்துட்டு ஸ்க்ளீரா கார்னியா. மிடில் லேயர்ல வந்துட்டு என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோராய்டு, சிலியரி பாடி, ஐரிஸ், தென் லென்ஸ். சரிங்களா, ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கோனா 2 லேயர்ஸ் வந்துட்டு முடிஞ்சிருக்குது. அதுக்கு அடுத்தது வந்துட்டு இருக்கிற லேயர் வந்துட்டு ரெட்டினா. நெக்ஸ்ட் லாஸ்ட் லேயர் வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னர் லேயர், அதாவது 3வது லேயர், அது வந்து ரெட்டினா. ரெட்டினால வந்துட்டு என்னென்ன இருக்கு, என்ன ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் அ வெரி மோஸ்ட் இன்னர் லேயர், தட் இஸ் அ இன்னர் மோஸ்ட் லேயர், அதாவது 3வது லேயர் இதுதான். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஸ்க்ளீரா, அதுக்கப்புறம் கோராய்டு, தென் தேர்ட் ஒன் இஸ் ரெட்டினா. இங்க லேயர் அழகா கொடுத்துருக்காங்க பாருங்க. ராசன் வில்சன் புக்ஸ்ல வந்துட்டு நல்லா புரியுற மாதிரி அழகான இமேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. புக்ஸை எடுத்து பாருங்க, உங்களுக்கு ஈஸியா வந்துட்டு புரியும். இந்த ரெட்டினாவை வந்துட்டு ரொம்ப ரொம்ப மென்மையான பகுதி அப்படின்ட்டு சொல்றாங்க. அதாவது டெலிகேட் ஸ்ட்ரக்சர், டெலிகேட் ரொம்ப சாஃப்டான ஒரு பகுதி அப்படின்ட்டு சொல்றாங்க. இதுல ஒரு சில டேமேஜ் வந்து ஏற்பட்டாலே வந்துட்டு ஐஸே டேமேஜ் ஆயிடும். அதனாலதான் வந்துட்டு ரொம்ப டெலிகேட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல வந்து நிறைய நர்வ் செல்ஸ் வந்துட்டு ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த ரெட்டினா வந்துட்டு ரொம்ப சென்சிட்டிவ் டு லைட், அதாவது போட்டோ சென்சிட்டிவ்
ரியாக்ஷன் வந்துட்டு இதுல நிறைய இருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க. ஏன்னா வந்து இங்க ராட்ஸ் அண்ட் கோன் வந்து அந்த செல் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு இந்த மேக்குலா லூட்டியா இந்த பார்ட்ல. ஸோ இந்த ராட் அண்ட் கோன்ஸோட வேலை தான் வந்து லைட்டை வந்து ஃபோட்டோ சென்சிட்டிவ் வந்துட்டு அப்சர்வ் பண்ணி நர்வ் மூலமா பிரெயினுக்கு அனுப்பி ரிஃப்ளெக்ட் பண்ணி இது என்ன கலர் அப்படின்ட்டு. ஸோ அது ஃபிசியாலஜி ஆஃப் சைட், ஃபிசியாலஜி ஆஃப் விஷன்ல வந்துட்டு நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த ரெட்டினா வந்து த்ரீ குவார்ட்டர்னா வந்துட்டு முக்கால் பாகம் வந்து ஐஸ்ல முக்கால் பகுதி வந்துட்டு இதுதான் வந்து அடைச்சிட்டு இருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க. பின்னாடி வந்து திக்காவும் முன்னாடி வந்துட்டு தின்னாவும் வந்துட்டு இருக்கு. இட் என்ஸ் இன் தி சிலியரி பாடி அப்படின்ட்டு சொல்றாங்க இந்த சென்டென்ஸ். தென் near the center of posterior part is macula lutea. இதுதான் இந்த macula lutea வந்துட்டு ஆர் எல்லோ ஸ்பாட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உள்ளார தான் ராட்ஸ் அண்ட் கோன்ஸ் என்ற செல்ஸ் வந்துட்டு ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இந்த இதுல வந்துட்டு நெக்ஸ்ட் இமேஜ்ல நான் காமிக்கிறேன். சென்ட்ரல் டிப்ரெஸ்ட் பார்ட் வந்து ஃபோவியா சென்ட்ராலிஸ் வந்துட்டு சொல்லுவாங்க. அதுல வந்துட்டு கோன் ஷேப் செல் மட்டும் வந்துட்டு இருக்கும். ஆன்டீரியர் பார்ட்ல வந்துட்டு ராட் ஷேப் செல் கோனும் வந்துட்டு இருக்கும் அப்படின்ட்டு சொல்றாங்க. இந்த இமேஜ் தான் வந்துட்டு அவங்க சொல்லியிருக்கிறது ஃபோவியா சென்ட்ரலிஸ். வந்துட்டு லைட் டிப்ரெஷன் வந்துட்டு இருக்கு. இதுல வந்து கோன் செல் மட்டும் வந்துட்டு இருக்கு. இங்க ஆன்டீரியர் பார்ட்ல வந்துட்டு ராட்ஸ் அண்ட் கோன்ஸ் வந்துட்டு ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த ஃபங்க்ஷன் ஆஃப் ரெட்டினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ சென்சிட்டிவ் பார்ட் ஆஃப் லைட். அது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். வெளியில இருந்து வர லைட் வந்துட்டு ஈஸியாக வந்து சென்சிட்டிவ்னா வந்துட்டு அந்த ஒளியை வந்துட்டு அந்த உணர்ற சக்தி வந்து இந்த ரெட்டினாக்கு வந்துட்டு இருக்கு. அந்த ரெட்டினால வந்து நிறைய வந்து நர்வ் செல்ஸ் வந்துட்டு இருக்குன்னு சொல்லியிருந்தேன். தட் இஸ் ராட் அண்ட் கோன்ஸ். இந்த மேக்குலா லூட்டியா என்ற பார்ட்ல ராட்ஸ் வந்துட்டு மோஸ்ட்லி வந்து நிறைய சென்சிட்டிவ் அண்ட் கம்பேர்ட் டு கோன்ஸ். ஈவன் ராட்ஸ் வந்து டிம் லைட்லேயே வந்துட்டு ஸ்டிமுலேட் ஆகும். கோன்ஸ் வந்துட்டு பிரைட் லைட்ல வந்துட்டு ஸ்டிமுலேட் ஆகும் அப்படின்ட்டு சொல்றாங்க. இது எல்லாமே வந்துட்டு இந்த மேக்குலா லூட்டியா அதுல இருக்க அந்த ராட்ஸ் அண்ட் கோன்ஸ் வந்துட்டு ஆக்ட் பண்ணுது அப்படின்ட்டு சொல்றாங்க. தென் ஐஸ்குள்ளார வந்துட்டு என்னென்ன அந்த இன்னர் பார்ட், அதாவது இன்னர் லேயர்ல ரெட்டினாக்குள்ளார வந்துட்டு என்னென்ன இருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க. ஐஸ்குள்ளார வந்து தெர் ஆர் 2 சேம்பர்ஸ் வந்துட்டு இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்டீரியர் செக்மெண்ட் அண்ட் போஸ்டீரியர் செக்மெண்ட். இங்க இது ஆன்டீரியர், இது போஸ்டீரியர். ஆன்டீரியர் சேம்பர் இல்ல போஸ்டீரியர் சேம்பர், ஆன்டீரியர் செக்மெண்ட் போஸ்டீரியர் சேம்பர் இல்ல அக்வஸ் ஹியூமர், விட்ரியஸ் ஹியூமர், இப்படி இந்த மாதிரி வந்துட்டு எந்த பேர்ல வேணாலும் வந்துட்டு சொல்லுவாங்க. இந்த fluid வந்துட்டு which is present in the anterior part that we can call it as aqueous humor. இந்த fluid எங்க இருந்து செக்ரேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலியரி கிளாண்ட்ல இருந்து. இந்த anterior chamber posterior chamber வந்துட்டு எது டிவைட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐரிஸ் தான். ஐரிஸ் வந்துட்டு டிவைட் பண்ணுது. இந்த ரெட் கலர்ல இண்டிகேட் பண்ணியிருக்காங்க பாருங்க, இது வந்து ஆன்டீரியர் சேம்பர். ப்ளூ கலர்ல இருக்கிறது வந்து போஸ்டீரியர் சேம்பர் ஆர் விட்ரியஸ் சேம்பர் ஆர் விட்ரியஸ் ஹியூமர் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஸோ இங்க சிலியரி கிளாண்ட்ல இருந்து வர ஃப்ளூயிட் எப்படி ட்ரைனேஜ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க இருக்கிற ஷெல், அதாவது கேனல் ஆஃப் ஷெல், இந்த வந்துட்டு டக்ட் மூலமா வந்துட்டு ட்ரைனேஜ் ஆகுது. இங்க சிலியரி கிளாண்ட்ல இருந்து செக்ரேட் ஆகி இப்படி வர ஃப்ளூயிட் இது வழியா வந்துட்டு இப்படி ட்ரைனேஜ் ஆகுது. இந்த ஃப்ளூயிட் வந்துட்டு இப்படி செக்ரேட் ஆகி ட்ரைனேஜ் ஆகுறதுனால உங்களுக்கு இன்ட்ராக்ரேனியல் ப்ரெஷர் வந்துட்டு ஐஸ்ல மெயின்டைன் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லை, இந்த ஃப்ளூயிடோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க வந்துட்டு இருக்கிற இட் கிவ்ஸ் நரிஷ்மெண்ட் டு த கார்னியா லென்ஸ். அங்க அவுட்டர் பார்ட்ல இருக்க பார்ட்ஸ்க்குலாம் வந்துட்டு நரிஷ்மெண்ட் கொடுக்குது. அது மட்டும் இல்லை, அது வந்து இங்க இருக்கிற டஸ்ட் எல்லாம் வேற கிளீன் பண்ணுது அப்படின்ட்டு சொல்றாங்க. எஸ்பெஷலி வந்துட்டு இதுல ஒரு கொஸ்டின்ஸ் வந்துட்டு இருக்கு. இங்க இந்த கார்னியால வந்துட்டு there is no blood supply. இது blood supply இல்லாத பார்ட் ஐஸ்ல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கார்னியா, லென்ஸ் அண்ட் லென்ஸ் கேப்சூல்ஸ் இதுதான். ஸோ மெயினா வந்துட்டு கார்னியா சொல்லணும். வெளியில எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்ல இருக்க ஆக்சிஜன் தான் வந்துட்டு இந்த கார்னியால வந்து அப்சர்வ் ஆகுது. சரிங்களா? ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வைவா கொஸ்டின்ஸ். இந்த அக்வஸ் ஃப்ளூயிடோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் நியூட்ரியன்ஸ் அண்ட் remove the waste product from the ice. இதுதான்.
சரிங்களா? ரொம்ப போட்டு கன்ஃப்யூஸ் பண்ணிக்காதீங்க. உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் இவ்ளோ இமேஜஸ் வந்து போட்டிருக்கேன். இந்த கேனல் ஆஃப் ஷெல்ம் எங்க இருக்கு? எப்படி ட்ரைனேஜ் ஆகுது? இங்க வந்துட்டு சிலியரி கிளாண்ட்ல இருந்து வந்துட்டு ஃப்ளூயிட் வந்து செக்ரீட் ஆகுது. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி, சிம்பிள். பிக்சரை வந்துட்டு கோரிலேட் பண்ணி நோட்ஸை வந்துட்டு வச்சுக்கிட்டு பிக்சரை கோரிலேட் பண்ணி படிச்சீங்கன்னா ரொம்ப வந்துட்டு ஈஸியா புரியும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் பேக் ஆஃப் தி ஐ, அதாவது போஸ்டீரியர் சேம்பர். போஸ்டீரியர் சேம்பர்ல வந்துட்டு லென்ஸுக்கு பின்னாடி இருக்கிற பார்ட் தான் போஸ்டீரியர் சேம்பர் சொல்லுவோம். இந்த ஃப்ளூயிட் வந்துட்டு விட்ரியஸ் ஹியூமர் வந்துட்டு சொல்றாங்க. இந்த ஃப்ளூயிட் வந்து ரொம்ப கலர்லெஸ் அண்ட் டிரான்ஸ்பரண்ட். நிறைய வந்துட்டு 99% வாட்டர் கண்டென்ட், கொஞ்சமா சால்ட் அண்ட் மியூக்கோ ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து இன்ட்ராஆக்குலர் ப்ரெஷரை வந்து மெயின்டைன் பண்ணுது. இன்ட்ராஆக்குலர் ப்ரெஷர் வந்துட்டு அதிகமாச்சுன்னா அந்த கண்டிஷனுக்கு பேர் தான் கிளோகோமா. தட் இஸ் ஒன் ஆஃப் த ஐ டிசார்டர். அது டிசார்டரை பத்தி படிக்கிறப்ப பார்க்கலாம். இந்த ஐஸோட ஷேப்பை வந்துட்டு இந்த ஐஓபி, அதாவது இன்ட்ராஆக்குலர் ப்ரெஷர் வந்து மெயின்டைன் பண்ணுது. பிகாஸ் த ப்ரெஷர் இஸ் எக்ஸர்டட் இன் த போஸ்டீரியர் சேம்பர். இது வந்து த்ரூ அவுட் த லைஃப் வந்துட்டு இந்த ஐயோட ஷேப்பை வந்துட்டு மெயின்டைன் பண்ணுது. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பிளட் சப்ளை. பிளட் சப்ளை வந்துட்டு ஆர்டீரியல் பிளட் சப்ளை எதுல இருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்தால்மிக் ஆர்டரியிலையும், வீனஸ் ட்ரைனேஜ் வந்துட்டு சென்ட்ரல் ரெட்டினல் வெயின்லையும் வந்துட்டு ட்ரைனேஜ் ஆகுது அப்படின்ட்டு சொல்றாங்க. ஸோ இது வரைக்கும் வந்துட்டு நம்ம பார்த்தது ஐஸோட ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன். உங்களுக்கு வந்து பிசியாலஜி ஆஃப் விஷன் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு போடுறேன். ஐஸ்ல வந்துட்டு 3 டைப்ஸ் ஆஃப் லேயர்ஸ் இருக்கு. அவுட்டர், மிடில் அண்ட் இன்னர். அவுட்டர்ல வந்துட்டு என்னென்ன பார்ட், மிடில்ல என்ன, இன்னர்ல என்ன அப்படின்னுட்டு, இன்னர் லேயர்ல என்ன அப்படின்னுட்டு சொல்லியிருந்தேன். ஸோ சிம்பிளா படிங்க, ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ரொம்ப ரொம்ப ஈஸி. பிக்சர்ஸை வச்சு சென்டென்ஸை வச்சு கோரிலேட் பண்ணி வந்துட்டு படிங்க. ஸ்மார்ட்டா படிங்க, நீட்டா படிங்க. See you on the next video. Thank you.